ஹாய் ஒருவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆல்ரெடி ஒரு வீடியோ இன்றைக்கி போட்டிருந்தோம்ல சிஎஸ்சிக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க இந்த காலேஜில் அந்த காலேஜில்ன்ட்டு. ஒன்றும் இல்லை, நான் 2 கேட்டகரி வீடியோ விட்டுருக்கேன். சிஎஸ்சிக்கு வந்து பார்த்திங்கன்னா 100லேருந்து வந்து 160லேருந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், 160லேருந்து 200க்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். சரி, இப்போ அது போய் பாருங்கள் சரிங்களா. பெரும்பாலும் மாணவர்களுக்கு ஒரு டவுட் என்ன, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வெரிஃபை பண்ணாமையே அண்ட் வெரிஃபை பண்ணாலும் நிறைய குளறுபடி. இன்றைக்கி அவ்வளோ ஃபோன் கால் அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிருமோ நாட் வெரிஃபைடு வந்துருச்சு சார். ஒரு மாதிரி ஒரு மெசேஜ் வந்துச்சு, அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ஒரு மாதிரி காட்டுச்சு, நாட் வெரிஃபை பண்ணப்படாது அப்படிங்கிற மாதிரி ஒரு மெசேஜ். எல்லோரும் பயந்துட்டாங்க. அப்டேட் ஆகணும் யாரும் கேட்கல. ஸோ நிறைய விஷயங்கள் இப்போ போயிட்டுருக்கு, அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸை பற்றி நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் என்ன மாதிரி நடக்கும் அப்படிங்கிறது வீடியோ போட்டிருந்தேன். இருந்தாலும் நாளைக்கு ரேண்டம் நம்பர் ரிலீஸு, அதையும் பற்றியும் நம்ம பேசுவோம். ஸோ இங்கே பாருங்கள், டிஎன்ஏ வெப்சைட்குள்ளே போய்க்கோங்க. டெய்லியும் காலையில் நான் சொல்கிறத கேளுங்க, டெய்லி காலையிலையும் மாலையிலையும் 2 நேரமாவது நீங்கள் என்ன பண்ணணும், இந்த லாகினை கிளிக் பண்ணி உங்களோட ஐடி பாஸ்வேர்டு அடித்து பார்த்தே ஆகணும். இமெயிலுக்கோ மெசேஜுக்கோ எந்த ஒரு மெசேஜ் வராது. இங்கே பாருங்கள், சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸ்டூடெண்ட் மே வியூ தேர் அப்ளிகேஷன் ஸ்டேட்டட் பை லாகின் டு தி சிஸ்டம். இந்த சிஸ்டத்துக்குள்ளே உங்கள் ஃபோனில் வந்து லாகின் பண்ணி யூசர் ஐடி பாஸ்வேர்டு அடித்து பார்க்கணுங்கிறாங்க. அதில் இப்போ பார்த்தப்போ என்ன வந்திருக்கு, எல்லாத்துக்கும் பேர் வந்திருக்கு, கம்யூனிட்டி வந்திருக்கு, எக்ஸ் சர்வீஸ் மேனா, டிஃபரன்ஷியல் ஏபிள்டா, 7.5 அப்புறம் வந்துட்டு ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரியில் வந்திருக்கு. அதில் பெரிய டவுட் என்னென்னா 7.5 ரிசர்வேஷன் நோன்னு வந்திருக்கு சார். வெரிஃபை பண்ணிகிட்டு இருக்காங்கப்பா. உங்கள் எமிஸ் நம்பர் வச்சு எல்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க. அண்ட் நீங்கள் எல்லாம் கரெக்டாக போஸ்ட் பண்ணியிருக்கீங்களா பார்த்து கண்டுபிடிச்சிட்டுவாங்க. ஸோ அதனால் வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. மெதுவாக ஆகும். அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நிறைய பேர் வந்துருச்சு. சூப்பர், அவங்களுக்கு ஓகே. அடுத்த ரேங்க் லிஸ்ட் தான் வெயிட் பண்ணணும். அண்ட் வராதவங்களுக்கு இன் ப்ரோக்ரஸ்ன்னு காட்டும், வெயிட் பண்ணுங்கள். அது எப்போ வேணாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு காட்டும். அப்லோடு ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எந்த பிரச்சனையும், நீங்கள் அப்லோட் பண்ணதெல்லாம் கரெக்டுன்னு காட்டுது, அவ்வளோதான். அண்ட் காட்டாதவங்க கரெக்டாக அப்லோட் பண்ணலாங்கிற அர்த்தம். நீங்கள் டிஎஃப்சியை காண்டாக்ட் பண்ணிக்கோங்க. டிஎஃப்சி எப்படி காண்டாக்ட் பண்ணுறதுன்னு நிறைய பேர் கேட்டிங்க. அப்பப்பா நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யாரையுமே கால் பண்ணி தொந்தரவு பண்ணணும்னு அவசியம் இல்லை. டிஎஃப்சி கேளுங்க. டிஎஃப்சியே நிறைய வந்து இன்றைக்கி வந்து தட்டி கழிச்சிட்டாங்க. டிஎஃப்சியில் பிரச்சனை 4 நாள் கழிஞ்சு ஃபோன் பண்ணுங்க. ஏன்னா அட் அ டைமில் 1000கணக்கில் ஃபோன் பண்ணுங்கன்னா அவங்களும் டென்ஷன் ஆவாங்கல்ல. ஸோ அதனால் அவங்களுமே அவங்க வந்து ரொம்ப 4 நாள் கழிச்சு ஃபோன் பண்ணுங்கள், 4 நாள் கழிஞ்சு பாருங்கள். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ தான் வந்து ப்ராசஸ் ஆகிட்டுருக்கு அப்படிங்கிறது. உங்களுக்கு எப்படி சொல்லி புரிவிக்கிறதுன்னு தெரியல, எவ்வளோ பேத்துக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்ல முடியும். ஸோ அதனால் அவங்களோட வெளிப்பாடு என்னென்னா அவங்களோட ஒரு மாதிரி டென்ஷன் ஆகும் இல்லையா. ஸோ அதனால் அவங்க சமாளிக்க முடியாமல் அப்படி பண்ணுறாங்க. ஸோ அது ஒரி பண்ணாதீங்க. ஸோ அதனால் நீங்களே எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க, வீடியோஸை பாருங்கள், எல்லாத்துக்கும் அனுப்புங்க. டிஎஃப்சி லிஸ்ட்டுன்னு இருக்குது பாருங்கள். டிஎஃப்சி லிஸ்ட்டு தயவு செய்து அதை போய் பாருங்கள். லிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பிடிஎஃப் ஜென்ரேட் ஆகும். அந்த பிடிஎஃப் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏராளமான வந்து உங்களுடைய பாருங்கள், அந்த பிடிஎஃப்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏராளமான இது வரும். என்ன வரும்னா உங்களுக்கு டிஎஃப்சி லிஸ்ட்டு வரும். 110 மையங்கள் இருக்குது உங்கள் வீட்டு பக்கத்தில். உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் வீட்டு பக்கத்தில் எந்த கல்லூரி உங்களுக்கு பக்கம்னு பாருங்கள். ஸோ இதுதான் அது. ஸோ ஓகே, இப்படி வந்தது. ஓகே, இதுதான் அது. நீங்கள் எந்த ஒரு பாருங்கள், டிஎஃப் சென்டர் பற்றி நம்ம வீடியோவில் போட்டாச்சு. நிறைய பேர் வீடியோஸே கரெக்டாக பார்க்குறதில்ல. அப்போ டிஎஃப் சென்டர் பாருங்கள், கோயம்புத்தூரில் இங்கே இருக்குது, கடலூரில் இங்கே இருக்குது, கோயம்புத்தூரில் 6 இடத்துல இருக்குது. அண்ட் சென்னையில் இங்கே 6 இடத்துல இருக்குது, தருமபுரியில் 2 இடத்துல இருக்குது, அப்புறம் 4 இடத்துல இருக்குது, திண்டுக்கல்லில் 4 இடத்துல இருக்குது. உங்களுக்கு எது பக்கமோ அதான் டிஎஃப்சி சென்டர். நிறைய பேருக்கு டிஎஃப் சென்டர் காட்டலன்னு சொன்னீங்க, அது பிரச்சனையே இல்லை. பக்கத்தில் இருக்க டிஎஃப் சென்டருக்கு அணுகுங்க. இங்கேயே ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க, ஃபோன் நம்பர் பண்ணி கேட்டுக்கலாம். இன்றைக்கி ஃபோன் பண்ணியிருந்திங்கன்னா அவங்க கடுப்பாயிருப்பாங்க. என்ன காரணம் கேட்டிங்கன்னா, எல்லாருமே தொடர்ந்து ஃபோன் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, செக் யுவர் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ், அவ்வளோதான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து ரொம்ப முக்கியம். எப்பவுமே லாகின் ஐடி பாஸ்வேர்டு அடிச்சு தான் பார்க்கணும். 1. 2வது 7.5 ரிசர்வேஷன் அப்டேட் ஆகும். அப்டேட் ஆகலைன்னா கேட்டுக்கலாம். அதுக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். இன்னும் 1 வாரம் ஆகட்டும். 1 வாரத்துக்கு 15ஆம் தேதி 18ஆம் தேதி ஆகட்டுமே. அதனால் என்ன பிரச்சனை வந்தாலும் ஆயிரும் 7.5 ரிசர்வேஷன், பயப்படாதீங்க. 1. 2வது வந்து பார்த்திங்கன்னா வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ், அதாவது சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இன் ப்ரோக்ரஸ் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட்டாக சக்ஸஸ் பண்ணால் ஓகே முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு ரிமார்க்ஸ் காட்டி இன்கம்ப்ளீட்டுன்னு காட்டிச்சுன்னா கண்டிப்பாக டிஎஃப்சியை கூப்பிடுங்க, இல்லை டிஎஃப்சிக்கு நேராக போயிடுங்க. டிஎஃப்சி அவங்க வந்து உங்களுக்கு வந்து அவங்க வந்து
தொடர்பு கொள்கிறதுக்கு பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. ப்ளீஸ் கீப் செக் யுவர் ஸ்டேட்டஸ் அண்ட் கீப் தி மொபைல் நம்பர் ப்ரொவைடட் டூரிங் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆக்டிவ். ஸோ உங்கள் மொபைல் நம்பர் கண்டிப்பாக ஆக்டிவில் வச்சுக்கோங்க. மொபைல் நம்பரை கண்டிப்பாக ஆக்டிவில் வச்சுக்கோங்க. ஏன்னா எப்போ வேணாலும் அவங்க ஃபோன் பண்ணுவாங்க, எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவாங்க. ஏன்னா ஒருவேளை உங்களோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் ஏதாவது குளறுபடி இருந்ததுன்னா, ஏதாவது தவறு இருந்தால் அவங்க ஃபோன் பண்ணுவாங்கள்ல, நீங்கள் எடுக்கணும்ல, அப்போ தானே சொல்ல முடியும். அவங்க அன்ஃப்ரீஸ் பண்ணி விட்டு கூட உங்களை வந்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க வீட்டிலேருந்தே. ஸோ அதனால் தயவு செய்து மொபைலை வந்து ஆக்டிவாக பண்ணுங்கள், ஆக்டிவாக இருங்க, எப்போவுமே எடுங்க ஃபோனை, யார் ஃபோன் பண்ணாலும். ஓகே ரைட், இதுதான் ப்ராசஸ்ஸு. ஸோ எல்லாத்துக்குமே அப்படி தான் காட்டும். அந்த பேஜ் இந்நேரம் மாறி இருக்கும், ஸ்டேட்டஸ் மாறி இருக்கும். எல்லோரும் உடனே போய் செக் பண்ணுங்கள். ஓகேவா? என்ன உங்கள் பேர் கட் ஆஃப் காட்டாது, கட் ஆஃப்க்குமே பிரச்சனை பண்ணுறீங்க. கட் ஆஃப் இப்போ காட்டாது, ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கப்புறம் தான் கட் ஆஃப் காட்டும். ஏன்னா கட் ஆஃப் எல்லாம் கரெக்டாக இருக்கா எல்லாம் பார்த்துட்டு தானே எல்லாம் வரும். ஸோ இப்போ வராது, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கம்ப்ளீட் ஆனாலும் வராது. உங்களுக்கு எப்போ வரும் அப்படின்னா, உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் அந்த இடம் கட் ஆஃப் மாறும். சரிங்களா? கட் ஆஃப் வந்துடும், ரேங்க் லிஸ்ட்டில் ரேங்க்கும் காட்டும். உங்களோட ஜென்ரல் ரேங்க் என்ன, கம்யூனிட்டி ரேங்க் எல்லாமே காட்டும் அந்த பேஜில். ஓகேவா? ஸோ அதனால் இது இல்லை அது இல்லைன்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்கள். யாருக்காவது இன்கம்ப்ளீட் ரிமார்க்ஸ் ஏதாவது சொல்லி ஏதாவது குத்தம் சொன்னாங்கன்னா மட்டும் டிஎஃப்சியை காண்டாக்ட் பண்ணுங்கள், இல்லைன்னா நீங்கள் நேராக போங்க. உங்களை அவங்க காண்டாக்ட் பண்ணி மிஸ் பண்ணியிருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதனால தான் சொல்கிறேன், ஸ்டேட்டஸை டெய்லியும் பாருங்கள். சரியா? இப்போது அப்ளிகேஷன் வெரிஃபிகேஷனில் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனில் எந்த டவுட்டும் இல்லை. ரேண்டம் நம்பர் நாளைக்கு வருது 10ஆம் தேதி. ஸோ 10ஆம் தேதி நாளைக்கு ரேண்டம் நம்பர் வருது. ரேண்டம் நம்பர் பற்றி நான் நிறைய வீடியோ சொல்லிட்டேன், அதனால் நாளைக்கு வந்து சொல்கிறேன். பட் ரேண்டம் நம்பர் வந்துச்சுன்னா எலிஜிபிளான்னு கேட்டால் கிடையாது. ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் எலிஜிபிள். ரேங்க் லிஸ்ட் வந்தால் தான் நீ கவுன்சிலிங்க்கு எலிஜிபிள்னு அர்த்தம். ரேண்டம் நம்பர் வந்துருச்சுன்னா வந்துச்சான்னு செக் பண்ணிக்க. ஸோ ரேண்டம் நம்பர் வந்து லாகின் ஐடியில் போய் பார்த்தா தான் தெரியும். ரேண்டம் நம்பர் வந்துடும் நாளைக்கு, எப்போ வேணாலும் வரும், காலையில் வரும், சாயங்காலம் வரும், எப்போ வேணாலும் வரும். நீங்கள் லாகின் ஐடியில் ஐடி பாஸ்வேர்டு அடித்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரேண்டம் நம்பர் பார்த்துக்கணும். இவ்வளோ தான். தயவு செய்து நான் சொல்கிறேன், உங்களுக்கு எதுனாலும் இந்த வெப்சைட்லேயே இருக்குது. டிஎஃப்சினா என்னன்னு தெரியாது சொல்லாதீங்க, டிஎஃப்சி காண்டாக்ட் பண்ணி பழகுங்க. ஏன்னா அங்கே தான் போய் பணம் கட்டுற மாதிரி இருக்கும். சாய்ஸ் பில்லிங்லாம் முடிச்சு அக்செப்ட் நம்போர்டெல்லாம் கொடுத்தீங்கன்னா அங்கே தான் போய் நீங்கள் பணம் கட்டுற மாதிரிலாம் இருக்கும். இப்படி தெரியாதுன்னு சொல்லாதீங்க. ஸோ தயவுசெய்து கொஞ்சம் தெளிவாக இருங்க. அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து பார்த்துக்கிட்டே இருங்க. அண்ட் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து 20ஆம் தேதி முடி இருக்குது. ஸோ எப்போ வேணாலும் உங்களுக்கு கம்ப்ளீட்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வரலாம், இல்லை வராமையும் போகலாம்ல. 20ஆம் தேதிக்கு மேலே ஒன்றாகாது, 20ஆம் தேதிக்குள்ளே எல்லாமே சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிரும். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ. அண்டு கண்டதுக்கெல்லாம் போய் டிஎஃப்சியில் போய் நிற்காதீங்க, அவங்க கண்டிப்பாக கொந்தளிப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு 1008 வேலை இருக்கும். நீங்கள் சின்ன டவுட் போய் கேட்கும்போது அவங்களுக்கு சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க, சில பேர் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க, அதான் உண்மை. ஓகேவா? ஸோ தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது டவுட் இருந்தாலும் சொல்லுங்கள். 1000 பேர் 2000 பேர் கூப்பிட்ருப்பாங்க, என்ன சொல்கிறதுனே தெரில. எல்லாத்துக்கும் இது வருது அது வருதுன்னு சொல்லி பாவம் ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இதுக்கு நடுவில் ஸ்கேன் காப்பி வேறு வந்து ரீவேல்யூஷன் போடலாமான்னு நிறைய பேர் கேட்குறீங்க. ஸோ தயவுசெய்து நான் வந்து உங்களுக்கு ஸ்கேன் காப்பி பார்க்கலன்னா உங்கள் டீச்சர்ஸ்கிட்டையும் கேளுங்க. ஓகேவா? ஸோ அதனால் பார்த்துட்டு ஒரு சஜஷனுக்கு வாங்க. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.